السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل القديم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் தாழ்வும் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுங்குமுறையை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, இதா குல்தலி சாஹிபிக அன்சித், உமக்கு அருகாமையில் இருப்பவரிடத்தில் மௌனமாக இரு என்று நீ கூறினாலும் ஃபகத் லகவுத், நீ உன்னுடைய ஜும்மாவை பால்படுத்தி விட்டாய் என்று நபிகளார் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அருகாமையில் யாரேனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடத்திலே கொஞ்சம் மௌனமா இருங்கன்னு சொன்னாலும் நம்மளுடைய ஜும்மா வீணாகிவிடும். நம்ம நன்மையை தான் சொல்றோம். பயான் பேசுறாங்க, நீங்க பக்கத்துல பேசாதீங்க, நம்ம நன்மையான காரியத்துக்காக சொல்வதா இருந்தாலும் ஜும்மாவுடைய நேரத்தில் ஒருவர் பிறரிடத்தில் ஏதேனும் பேசுவாரேயானால் அவருடைய ஜும்மா பாழாகிவிட்டது. ஒரு வார்த்தையினால் ஒருவருடைய ஜும்மாவே பாழாகிவிடும் என்றால் நம்மில் அதிகமான மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஜும்மாவுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தூக்கத்திலேயே ஜும்மாவுடைய நேரத்தை நாம் கழிக்கிறோம். காலையிலிருந்து மதியம் வரையிலும் ஏராளமான வேலைகளில் ஈடுபட்டிருப்போம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் பொழுது நமக்கு ஏற்படாத ஒரு உறக்கம், இறைவனுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்திருக்கும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு தூக்கம் வறுமையானால் நம்முடைய ஈமான் எவ்வளவு பலவீனமான ஒரு நிலையில் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஜும்மாவுடைய உரை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தூங்காமல் நாம் கவனித்தால் மட்டும்தான் ஜும்மாவுடைய முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை உங்களுக்கு பதிவு செய்தோம்னாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மறுமையை இலக்காக வைத்து பயணிக்கக்கூடிய நாம் அந்த மறுமையில் வெற்றி அடைவதற்கான முன்னேற்பாடுகளையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மறுமை வெற்றிக்கான வழியாக நமக்கு சொல்லி காட்டும் பொழுது, வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்ட பின் நற்காரியங்களை செய்வார்களோ உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னாம், அவர்கள்தான் சுவனவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன்,
அந்த சுவனத்தில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபமன்கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கு, இறைவனை பார்ப்பதற்கு ஆசைப்படுவாரோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் நல்லறங்களை அதிகமாக செய்யட்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் இறைவன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டு விட்டால் மட்டும் போதாது. நான் இறைவனை நம்புகிறேன், இறைவன் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டு இருப்பானோ அது எல்லாவற்றையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன். அந்த இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரம் நமக்கு சுவனம் கிடைத்து விடாது. இந்த நம்பிக்கையோடு நற்காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அதிகமான நல்லறங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த நற்காரியங்களையும் நாம் செய்தால் மட்டும்தான் மறுமையிலே சுவனம் என்ற ஒரு லட்சியத்தில் நம்மால் வெற்றி அடைய முடியும். நல்லறங்களை பற்றி பலவிதமாக அல்லாஹுடைய தூதர் பிரித்து காட்டுகிறார்கள். ஒரு நேரத்தில் நபிகளாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதரே, இஸ்லாமிய மார்க்கத்திலேயே தலை சிறந்த ஒரு நற்காரியம் என்ன, சிறந்த நல்லமல்கள் ஏதேனும் இருக்கிறதாம்? இருந்தால் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்திலே கேள்வி எழுப்புகிறார்கள். உடனே அல்லாஹுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய உரித்த நேரத்தில், சரியான நேரத்தில் தொழுவது. ஃபர்ஸ்ட் விஷயமா ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுறாங்க. இஸ்லாத்திலேயே தலை சிறந்த அமல்களின் மிக முக்கியமான ஒன்று என்ன? தொழுவது. அந்த தொழுகையை சரியான அதனுடைய நேரத்தில் உரித்தாக்க வேண்டும், முதலாவது விஷயம். பிறகு என்ன என்று சஹாபாக்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அல்லாஹுடைய தூதர் பதிலளிக்கிறார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்வது, அல்லாஹுடைய பாதையில் உங்களையே நீங்கள் அர்ப்பணிப்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தலை சிறந்த நற்காரியத்தில் ஒன்று என்று அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். தொழுகணும், கரெக்டான நேரத்துல தொழுகணும், அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் அறப்போர் செய்ய வேண்டும். இது போன்ற ஏராளமான செய்திகள் வருகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலேயே தலை சிறந்த அமல்கள். இந்த எல்லா செய்திகளிலும் அல்லாஹுடைய தூதர் பதிவு செய்த ஒரு விஷயம் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். இப்ப இந்த இடத்துல தொழுகை ஆரம்பத்துல வந்திருக்காங்க. வேறு ஒரு இடத்துல அல்லாஹுவை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபிகளார் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதே செய்தியிலும் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வது என்ற வாசகத்தை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டிருப்பார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலேயே தலை சிறந்த நற்காரியங்கள் தொடர்பாக வரக்கூடிய எல்லா செய்திகளிலும், பெரும்பாலான செய்திகளில் அல்லாஹுடைய தூதர் இறைவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லா செய்தியிலும் வந்திருக்கு. இப்போ ஜிஹாத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு அமலாக, நற்காரியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அல்லாஹுடைய தூதர் ஜிஹாதிற்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்குகிறார்கள்? எவ்வளவோ நல்லமல் இருக்குது, எவ்வளவோ நற்காரியங்கள் உள்ளது. அது எல்லாவற்றையும் விட ஜிஹாத் என்ற இந்த அமலுக்கு அல்லாஹுடைய தூதர் முக்கியத்துவம் வழங்குவதற்கான காரணம் என்ன? அது ஏனைய அமல்களை போன்று, ஏனைய நற்காரியங்களை போன்று சாதாரணமாக செய்துவிட முடியாது. தொழுவது பெரிய பாரமாம். பள்ளிவாசலுக்கு வரப்போறோம், இக்காமத் சொல்லி தொழுக போறோம், இமாம் தொழுகை வைத்தால் பின்னால் நின்று தொழுக போகிறோம். ரொம்ப சிரமமான கஷ்டமான காரியம் இல்லை, ஆனா நமக்கு அதுவும் சிரமமா தான் இருக்கு. நம்ம எத்தனை பேர் சரியான முறையில் ஐவேளை தொழுகையை பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுகிறோம் என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அந்த தொழுகையே நமக்கு சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் எல்லா காரியங்களையும் விட இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ரொம்ப சிரமமான ஒரு காரியம், ஒரு நல்லமல் என்னவென்றால் இறைவனுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. சாதாரணமான ஒரு காரியம் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை பொறுத்த வரைக்கும் அது நம்ம போயிட்டு வருவோம்ல போராட்டங்கள், இந்த போராட்ட களங்கள் மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போர்க்களங்கள் இருந்ததான். இப்போ நம்ம ஏதாவது சமுதாயத்துக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்றால் நம் ஜமாத் சார்பாக பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நாம் செய்வோம். கிளையில இருந்து வேன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எத்தனை நபர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு தகுந்தவாறு வாகன ஏற்பாடு செய்யப்படும்.
அவர்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு உணவு ஏற்பாடுகள், இப்படி நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும். வேன்ல உட்கார போறோம், போராட்டத்துக்கு போயிட்டு திரும்ப பள்ளிவாசல்ல நம்ம வீட்டு அருகாமையில் வந்து இறங்கி விடுவோம். இதுதான் நாம் சென்று வரக்கூடிய போராட்டங்கள். ஆனால் இந்த போராட்டங்களுக்கே அதிகமான பேர் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. வியாபாரத்துக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதையே தட்டி கழிக்கக்கூடிய நிலையில் தான் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் விட 90 மடங்கு 100 மடங்கு கொடுமையான ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. போனா திரும்ப உயிரோட வருவோமான்னு தெரியாது, உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்படாமல் கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. 2 கையோட போவாங்க, ஒரு கையோட திரும்ப வருவாங்க, 2 கையுமே இல்லாமல் திரும்புவார்கள். சிலர் உயிரே போய்விடும், அல்லாஹ்விடத்தில் ஷஹீதாக்கப்படுவார்கள். இப்படி ஏராளமான சிரமங்கள் கஷ்டங்களை கொண்டதுதான் இறைவனுடைய பாதையிலே போர் செய்வது. அதனால் தான் எல்லா நற்காரியங்களை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்வது மிக சிறப்புக்குரிய ஒரு நற்காரியம் என்று பல இடங்களில் நபிகளார் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமா? சஹாபாக்களுடைய காலத்துல இறைவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள், அந்த ஜிஹாதின் போது எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் தாதூர் ரிகாவு என்ற ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க. இந்த போர்க்களத்துக்கு பொறுத்த வரைக்கும் வெகு தூரம் பயணம் மேற்கொண்டு போகணும். போதுமான அளவுக்கான வாகன ஏற்பாடுகள் அவரிடத்தில் இல்லை, நடந்துதான் போகணும், ரொம்ப தூரம் நடந்து போகணும். அப்படி போகக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் நடக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள், கால் விரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள் விழுந்து விடுகிறது. நடந்ததின் காரணமாக போர்க்களத்துக்கு சந்திக்கிறதுக்காக நடந்து போறாங்க. போருக்கே இன்னும் போகல, எதிரிகளை இன்னும் அவர்கள் சந்திக்கவில்லை. எதிரிகளை சந்திப்பதற்காக போர்க்களத்தில் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த பயணத்திலே இவ்வளவு சிரமங்கள். நமக்கு இருக்கிற மாதிரி வாகன ஏற்பாடுகள் எல்லாம் இல்லை, நடந்துதான் போனாங்க. எவ்வளவோ தூரம் நடந்தே சென்றார்கள். அதனுடைய விளைவு அவருடைய கால் நகங்கள் எல்லாம் விழுந்து விட்டது. எவ்வளவு சிரமம்! நடந்தே ஒருத்தவங்களுடைய கால் நகம் விழுந்திருக்கும் என்றால் எவ்வளவு தூரம் அவர்கள் நடந்தே பயணம் மேற்கொண்டிருப்பார்கள். போர்க்களத்தினுடைய சிரமம். போருக்கு போகும்போதே பல சிரமங்களை சந்தித்துதான் அவர்கள் சென்றார்கள். அகல் யுத்தம் நடக்கிறது. அகல் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் மதீனாவை சுற்றி ஒரு பெரிய குழி, எதிரிகளை உள்ளே வரவிடாமல் வெளியே வச்சே தடுக்கிறதுக்காக மதீனாவை சுற்றிலும் ஒரு பெரிய அகலை தோண்டக்கூடிய ஒரு போர் தான் அகல் போர். இந்த போர்க்களத்தின் போது சஹாபாக்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு பசியின் காரணமாக வயிற்றிலே ஒவ்வொரு நபித்தோழரும் ஒரு கல்லை கட்டி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, பயங்கரமான பசி, எங்க வயிறை பாருங்க, ஒரு கல்லை கட்டிக்கிட்டு நாங்க சுத்திக்கிட்டு இருக்கிறோம். உடனே அல்லாஹ்வுடைய தூதரின் வயிற்றை அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் 2 கல்லை வயிற்றுல கட்டி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஒரு கல். அல்லாஹ்வுடைய தூதரால் பசி தாங்க முடியாமல் 2 கற்களை தன்னுடைய வயிற்றிலே அல்லாஹ்வுடைய தூதர் கட்டி கொண்டிருந்தார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய மன்னர், அவர்களுடைய ஆளுமையில் ஒட்டுமொத்த அரபுலகமே இருக்கிறது என்றாலும் பசியின் காரணமாக வயிற்றிலே 2 கற்களை கட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சுற்றித் திரிந்தார்கள் என்றால் அந்த போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் எவ்வளவு சிரமங்களை சந்தித்திருப்பார்கள் என்று பாருங்கள். சாதாரணமான ஒரு காரியமா? என்றாவது ஒரு நாள் பசியின் காரணமாக நாம் நம்முடைய வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டிருப்போமா? பல நாளா நான் சாப்பிடல, பசியே தாங்க முடியல, என் வயிற்றுல நான் கல்லை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன், யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை நமக்கு விரும்பிய உணவுகளை எல்லாம் நாம் சாப்பிடுகிறோம். இருந்தாலும் நமக்கே பல கஷ்டங்கள், நானே சிரமத்துல இருக்கிறேன், என்கிட்டயே பொருளாதாரம் இல்லை என்று புலம்பக்கூடிய நிலையில்தான் இன்றைய இஸ்லாமியர்களுடைய நிலை இருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். பசியின் காரணமாக வயிற்றிலே கற்களை கட்டி சுற்றி கொண்டிருந்தார்கள். எவ்வளவு சிரமம், போர்க்களங்கள். இது மட்டுமா, தங்களுடைய உயிரையே இழக்கக்கூடிய அளவுக்கு
மிக மோசமான சம்பவங்கள் எல்லாம் போர்க்களத்தில் நடக்கும். எந்த அளவுக்கு? அனஸ் இப்னு நதிர் என்ற ஒரு சஹாபி, உஹது போர்க்களம் நடப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, கிடைத்திருந்தால் நான் எப்படி போர் செய்திருப்பேன் என்பதை இந்த இஸ்லாமிய சமூகம் பார்த்திருக்கும். அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே உஹது போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு வெற்றி அப்படின்னு தான் நினைச்சாங்க. அம்பெறியக்கூடிய வீரர் அவர்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடிய ஒரு நிலை. போர்க்களம் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. இஸ்லாமிய படைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு நிலை. எல்லாருமே பின்வாங்கி ஓடி வராங்க. அந்த நேரத்தில் அனஸ் இப்னு நதிர் என்ற ஒரு சஹாபி எல்லாரையும் அப்படியே உற்று நோக்குகிறார். உடனே இறைவனிடத்தில் கையேந்துகிறார். இறைவனிடத்தில் கையேந்தி விட்டு எல்லாரும் பின்வாங்கி ஓடக்கூடிய நேரத்தில் இவர் மட்டும் எதிரியை முன்னோக்கி செல்கிறார். போகக்கூடிய நேரத்துல சஅத் இப்னு முஆத் என்ற நபித்தோழரை பார்க்கிறாங்க. யா சஅத் இப்னு முஆத், சஅத் அவர்களே, அல் ஜன்னாம், நான் சுவனத்தையே விரும்புகிறேன். இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா மின் தூனி உஹத், நான் உஹது மலையினுடைய அடிவாரத்திலிருந்து சுவனத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன். சஅத் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு எதிரியை நோக்கி அவர்கள் விரைகிறார்கள், போர் செய்கிறார்கள். ஒரு கட்டத்திலே கொல்லப்படுகிறார்கள். பின்னால் இவருடைய உடல் அந்த போர்க்களத்தில் இருந்து மீட்டெடுக்கப்படுகிறது. சஅத் இப்னு முஆத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அனஸ் அவருடைய உடலை நாங்கள் கண்டெடுத்தோம். அவருடைய உடல் வாளால் வெட்டப்பட்டிருந்தது, ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தது, அம்பினால் துளைக்கப்பட்டிருந்தது. சுமார் 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உள்ளத்திலே, அவருடைய உடலிலே நாங்கள் பார்த்தோம். 1-2 கிடையாதுங்க, 80க்கும் மேற்பட்ட காயங்கள். வாளால் வெட்டப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு, அம்பினால் துளைக்கப்பட்டு சுமார் 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடலிலே நாங்கள் பார்த்தோம். எவ்வளவு கொடூரமா அவங்களை கொலை பண்ணியிருப்பாங்க. உடலையே சிதைச்சிருக்கிறாங்க. போர்க்களம் அவ்வளவு சிரமம். அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிறார். அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். இப்ப தெரியுதா நபிகளார் ஏன் இறைவனுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்கு இவ்வளவு சிறப்புகளை சொல்லி காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். போர்க்களம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம், உடைமைகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம், ஏன் நம்முடைய உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதனால்தான் மற்ற எல்லா நற்காரியங்களை விடவும் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது மிகச்சிறந்த ஒரு நற்காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல நேரங்களில் பதிவு செய்தார்கள். அந்த அந்தஸ்தை நம்மளால பெற முடியுமா? நம்மளுடைய காலத்துல போர் செய்ய முடியுமா? சஹாபாக்கள் எல்லாம் அவருடைய காலகட்டத்தில் பல போர்க்களங்களில் கலந்து கொண்டார்கள். ஜிஹாத் என்ற ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்தது. நம்முடைய காலத்துல இஸ்லாமிய ஆட்சி இல்லை, போர் செய்வதற்கான எந்த விதமான அவசியமும் நமக்கு இப்போ இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஜிஹாத் என்ற அந்த சிறந்த அந்தஸ்தை, ஒரு நற்காரியத்தை நம்மால் எப்படி செய்ய முடியும், அதனுடைய சிறப்புகளை நம்மால் எப்படி பெற முடியும் என்ற ஒரு கேள்விக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு பதிலை நமக்கு எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்துல இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நற்காரியங்களை விடவும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் சிறந்தது. சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க, ஏனைய நாட்களில் நீங்கள் செய்வதை விட துல்ஹஜினுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் மிகவும் சிறந்தது. உடனே சஹாபாக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட சிறந்ததான்? சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்? ஏராளமான இடங்களில் இறைவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதுதான் சிறந்தது என்று நபிகளார் சொல்லி இருக்க, இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்களே,
துல்ஹஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்களே. ஜிஹாது செய்வதை விட சிறந்ததான் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேள்வி எழுப்பும் பொழுது நபிகளார் பதிலளிக்கிறார்கள், நஅம் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நற்காரியங்கள் சிறந்தது என்றார்கள் நபிகளார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இலகுவாக நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் என்பது இறைவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் சிறந்தது என்றால் இந்த நாட்களை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். 2 ரக்காத் பள்ளிவாசல்ல உபரியான வணக்கங்கள். சிறிது நேரம் குர்ஆன் ஓத போறோம். குர்ஆன் ஓத தெரியல, எனக்கு குர்ஆனே ஓத தெரியாது பை. சின்ன வயசுல இருந்து நான் மதரசாவுக்கே போனதில்லை. எல்லா நபர்களும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். பெரும்பான்மையான மக்கள் தெரியாதவங்க 1-2 பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சூறாவை 10 வாட்டி ஓதலாமே ஒரு நாளைக்கு. குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த அத்தியாயத்தை ஒரு நாளைக்கு 20 முறை ஓதலாமே. 3இல் ஒரு பகுதி என்றார்கள் நபிகளார். இந்த அத்தியாயம் என்பது இருக்கிறதே சின்ன அத்தியாயம் தான், ஆனால் அது திருமறை குர்ஆனினுடைய 3இல் ஒரு பகுதி. 3 வாட்டி ஓதுனீங்கன்னா ஒரு குர்ஆனையே ஓதுன நன்மை கிடைக்கலாம். எவ்வளவு சிறப்புகளை கொண்டது இந்த சிறிய அத்தியாயங்கள். இதை ஓதுவதற்கு நாம் முயற்சிக்கிறோமா? அதுவும் இந்த முதல் 10 நாட்களில் இது போன்ற அத்தியாயங்களை நாம் ஓதினால் எவ்வளவு சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். அதற்கு நாம் பல முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த முதல் 10 நாட்களில் ஏராளமான திக்ருகளையும் நாம் செய்யலாம். திக்ரு செய்வதை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு வணக்கமாகவே நாம் சிந்திப்பது கிடையாது. வணக்கம் என்றாலே தொழுகை வணக்கம், நோன்பு நோற்பது வணக்கம், ஹஜ் உம்ரா செய்வது வணக்கம், அறுத்து பலியிடுவது வணக்கம். இதையெல்லாம் வணக்கம் என்று நினைக்கக்கூடிய நாம், அதற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாம், இறைவனுக்கு திக்ரு செய்வது மிக முக்கியமான ஒரு வணக்கம், அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்று என்றாவது ஒரு நாள் நாம் சிந்திக்கிறோமா? ஏனைய வணக்கங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹுக்கு திக்ரு செய்வதற்கு நாம் கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, உதுக்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஃபதுக்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் திக்ர் செய்தால் நீங்கள் தானே மறுமையிலே வெற்றியாளர்கள். யோசிக்க மாட்டீங்களா? இறைவன் திருமறை குர்ஆனிலே திக்ர் தொடர்பாக ஏராளமான வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். திக்ர் செய்வதற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமா? அது என்னங்க பெரிய கஷ்டமான ஒரு வேலையா? தொழுவது கூட ஒழு செய்யணும், நின்று வணங்க வேண்டும். இது நின்றுகிட்டு தான் இந்த வணக்கத்தை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. படுத்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். இப்படி திக்ர் செய்வதை விட மிக இலகுவான ஒரு வணக்கம் என்பது இஸ்லாத்துல வேற எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு குறைந்த மிகவும் இலகுவான ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு நற்காரியம். அதை செய்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த உலகம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை பற்றி குர்ஆனிலே பேசும் பொழுது, தன்னுடைய மகத்துவத்தை பற்றி இறைவன் பேசும் பொழுது, வானத்தையும் பூமியையும் தான் அல்லாஹ் உதாரணமாக காட்டுவான். நீங்க குர்ஆன்ல பல இடங்கள்ல பாருங்களேன், இறைவன் எப்பேற்பட்டவன் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லது ஹலக்க சமாவாத்தி வல்லரும், அவன் வானங்களை படைத்தவன், அவன் பூமியை படைத்தவன் என்று வானங்களையும் பூமியையும் தான் இறைவன் உதாரணமா காட்டுவான் தன்னுடைய ஆற்றலை நிரூபிப்பதற்கு. இப்ப எத்தனையோ சயின்டிஸ்ட், அறிஞர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களை மக்களுக்கு மத்தியில் பிரபலியப்படுத்த வேண்டும் என்றால் அவங்களுடைய கண்டுபிடிப்பிலேயே மிக சிறந்த கண்டுபிடிப்பதான உதாரணமா காட்டுவாங்க. நான் தான் இதை கண்டுபிடித்தேன். அவங்களுடைய கண்டுபிடிப்பிலேயே எது ரொம்ப சிறந்ததோ, மக்களுக்கு மத்தியில் பிரபலியமானதோ அதைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். அதே போன்று இறைவன் ஏராளமான படைப்புகளை படைத்திருந்தாலும் வானங்களையும் பூமியையும் தான் இறைவன் பல இடங்களில் உதாரணமாக காட்டுவான். அல்லாஹுல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லரும், வானங்களையும் பூமியையும் படைத்தானே அப்பேற்பட்ட இறைவன்
ஏன் தெரியுமா? அது சாதாரணமான ஒரு படைப்பல்ல. இந்த வானங்களை பொறுத்த வரைக்கும் அதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம இப்போ சோலார் சிஸ்டம் இருக்குதா, மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரானஸ், நெப்டியூன், புளூட்டோ அழிஞ்சு போயிடுச்சுன்றாங்க. இப்படி எத்தனை பிளானட் இருக்குதோ இந்த சோலார் சிஸ்டத்தை போன்று கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் இந்த உலகத்துல இருக்கு. இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் இந்த உலகத்துல இருக்கு. அந்த எல்லா சோலார் சிஸ்டமும் சேர்ந்துதான் மில்கி வே கேலக்சி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, பால்வெளி மண்டலம். எப்படி இந்த 8 பிளானட் சேர்ந்து ஒரு சோலார் சிஸ்டமா இருக்குமோ, இந்த மாதிரி கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் இந்த உலகத்தில் இருப்பதாகவும் அதுவெல்லாம் சேர்ந்துதான் மில்கி வே கேலக்சி என்றும் அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அந்த மில்கி வே கேலக்சி மாதிரி கோடிக்கணக்கான மில்கி வே கேலக்சி இந்த உலகத்துல இருக்கு. அந்த ஒவ்வொரு மில்கி வே கேலக்சிலேயும் பால்வெளி மண்டலத்திலேயும் கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து ஒரு மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சி கோடிக்கணக்கானது சேர்ந்துதான் லோக்கல் குரூப் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த லோக்கல் குரூப் மாதிரி கோடிக்கணக்கான லோக்கல் குரூப் இந்த உலகத்துல இருக்கு. ஒவ்வொரு லோக்கல் குரூப்லேயும் கோடிக்கணக்கான மில்கி வே கேலக்சி இருக்கும். ஒவ்வொரு மில்கி வே கேலக்சிலேயும் கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்கும். இதுவெல்லாம் சேர்ந்துதான் சூப்பர் கிளஸ்டர். இதுதான் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அப்சர்வபிள் யூனிவர்ஸ். முதல் வானத்துல மனுஷனால இவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்று அறிவியலில் சொல்லக்கூடிய செய்தியை இணையதளங்களிலே நம்மால் பார்க்க முடியும். முதல் வானத்திலேயே மனுஷன் இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்கான். இதை விட கண்டுபிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் முதல் வானத்திலேயே இருக்கலாம். மனிதனுடைய அறிவு அதை எட்டவில்லை. 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 5வது வானம், 7 வானங்களை நாம் கணக்கெடுக்கும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை படைத்து வைத்திருக்கிறான் என்பதற்கு உதாரணம் காட்ட முடியுமா இல்லையா? அந்த 7 வானங்களை விட இந்த பூமி எவ்வளவு பெருசு, பூமியில் இருக்கக்கூடிய கடல் எவ்வளவு பெருசு, பெரும் பெரும் மலைகள் எவ்வளவு பெருசு. இந்த பூமியை விட சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை ஒருவர் சொல்வாரையானால் இது எல்லாவற்றையும் விட இது மிகைத்து விடும் என்றார்களே நபிகளார். இது போன்ற திக்ருகளை செய்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வானங்கள் எவ்வளவு பெருசு, இந்த பூமி எவ்வளவு பெருசு, பூமியில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மலைகள் எவ்வளவு பெருசு. அது எல்லாவற்றையும் விட சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை ஒருவர் சொல்வாரையானால் அது எல்லாவற்றையும் விட இந்த 2 வார்த்தைகள் மிகைத்து விடும் என்றார்கள் நபிகளார். இந்த ஒரு திக்ருக்கு இவ்வளவு சிறப்புனா ஏராளமான திக்ருகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் சொல்வோமேயானால் எவ்வளவு நன்மைகளை நாம் சம்பாதிக்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இது போன்ற வணக்க வழிபாடுகளை நாம் அதிகப்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்துல கடையில அமர்ந்திருப்போம், வியாபாரத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ் திக்ரு செஞ்சுட்டே இருக்கலாமே. வியாபாரத்தை விட்டுட்டு வந்து திக்ரு செய்யணும் இல்லை, கடையில அமர்ந்து இருக்கிறோமா, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ விஷயத்த போன்ல எடுத்து பார்க்கிறோம். போன்லயே நம்மளுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இறைவனை திக்ரு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற ஏராளமான வணக்க வழிபாடுகள் ரொம்ப சிறிய காரியங்களா இருந்தாலும் மிகப்பெரிய அமல்களை பெற்றுத்தரக்கூடிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல 3 நாள் 4 நாள்ல கடந்துட்டோம். இன்னும் நம்ம கிட்ட ஒரு 6 நாள் கையில இருக்குது. இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவோமே ஆனால் ஜிஹாதை விட சிறந்த ஒரு அந்தஸ்தை நன்மையை நம்மால் பெற முடியும். அதை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.